இது 6ஆம் திருமுறை நாவுக்கரசர் பாடுறாரு. இதை படிச்சுக்கிட்ட மகாகவி பாரதி தெய்வ பக்தி எவ்வளோ நாளைக்கு தெய்வ பக்தி, தேசபக்தி வேண்டாமா என்று நினைத்து கொண்டு அந்த பாட்டு எடுத்து நம்ம நாவுக்கரசர் என்ன சொல்றாரு தெரியுமா, பாவுக்கரசர் என்ன சொன்னார் தெரியுமா, அதுல பாஞ்சாலி சபதத்தில் ஒரு இடத்துல வருது, சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புன்னு ஒரு வார்த்தை வருது இல்ல. இந்த சீச்சிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு மகாகவி பாரதிக்கு? தெருவில் போறவங்க சொன்னாங்களா? அந்த மாதிரி அந்த எங்க ஊருக்கு கண்ணதாசன் வந்தார். கண்ணதாசன் வந்தவர் என்ன பண்ணாரு, ஏனுங்க என்னன்னு ஒரு கவிதை எழுதினார். சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில் தான், சுவையெல்லாம் பணிவெல்லாம் கோவையில் தான். திததத்த தித்த திதிதித்த தாதுதி தத்தி திதா திததத்த தேதுதி தத்தி தத்தா திததத்த தேதுதி தாதுதை தாதுதத்து திததத்த தீ தீ துதி தே தொத்ததே அப்படிங்கிற இந்த பிஜு தீவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கேயும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்ற போது நீங்கள் எப்படி இருக்கீங்க நலம் விசாரிக்கிறதுக்காக ஒரு தூது அனுப்புகிறார். தூது எப்படி அனுப்பணும் கூட பாட்டியல் சொல்கிறது. பயிரும் கலி வெண்பாவினாலே உயர்தனை பொருளையும் அக்ரணை பொருளையும் சந்தியின் விடுத்தல் முந்தொரு தூதென பாட்டியல் புறவர் நாட்டினர் தெளிந்தேன்னு பாட்டியல் நூல் சொல்கிறது. அது தூது அனுப்புகிறாரு. எதை அனுப்புகிறாரு தெரியுங்களா? ஒரு மனிதன் அனுப்பலாம், குயில் அனுப்பலாம், ஏதோ ஒன்று அனுப்பலாம்ல. இல்லை இன்னைக்கு மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்ப முடியுமா? என்ன முடியாது. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுறாரு, காற்றை தூதாக அனுப்புகிறார். இதுக்கு மாப்போசி ஐயா அவர்கள் ஒரு எழுதுகிற போது ஏன் காற்றை தூதாக அனுப்பினார் என்று கேட்டால், அவர்களும் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நாமும் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் ஒன்றை தூது அனுப்புகிற போது உருவமற்ற ஒரு பொருளை அனுப்பினால் அவர்களிடத்திலே மாட்டிக்கொண்டால் சரியாக அந்த தூது திரும்பி வராது என்பதற்காக கற்பனையாக காற்றை தூதனுப்பிய பெருமை மகாகவி பாரதிக்கு உண்டு என்று சொன்னால் அது மாபெரும் சிறப்பு. இப்படி எல்லா இடத்திலும் புதுமை 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 என்று புதுமையை புகுத்தியவர் மகாகவி பாரதி. புதுமைனா பழமையில் அவருக்கு எதுவும் தெரியாது என்று அர்த்தமா? பழமையை எழுத்தெண்ணி படித்தவன் மகாகவி பாரதி. இன்றைக்கு எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறீர்கள். ஒரு பாட்டு, தொழுநோய் தெரியுமா? தொழுநோய் ஏன் அதுக்கு தொழுநோயின்னு பேர் தெரியுமா? என்னால் கேள்வி கேட்காம பேச முடியாது, வாத்தியார் சரியா? அதனால தொழுநோயின்னு ஏன் பேர் தெரியுமா? எல்லா நோய்களும் கண்டால் அதை கண்டால் தொழும், அதனால் அதுக்கு தொழுநோயின்னு பேர்னு வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். இந்த கை கால்லாம் சீலாக வடியும், அப்படி ஒரு நோய். இதை திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் பாட்டில் வைக்கிறார். சங்கநிதி பதுமனது இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழு நோயராய் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடை கறந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரேன்னு ஒரு பாட்டு. சடை கறந்தார்க்குன்னு அவர் சொன்னார் நாவுக்கரசர். நம்ம நாவுக்கரசர் என்ன சொல்றார் தெரியுமா? பாவுக்கரசர் என்ன சொன்னார் தெரியுமா? கங்கை பாய் நாட்டுக்கு அன்பராகில், கங்கை பாயக்கூடிய இந்த நாட்டிற்கு அன்பராகில் அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரே என்று சொல்லி பழமையிலே ஒரு பழுத்த பழமாக விளங்கியவன் மகாகவி பாரதி என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல பேர் தெரியல, அவர் சொல் புதிது சுவை புதிது எல்லாம் பேசினார், பழமையை முற்ற கற்று பேசினார். இன்னைக்கு எத்தனையோ கவிஞர்கள் வந்துட்டாங்க, புது கவிதை, சென்றியோ, குக்கு எல்லாம் வந்துருச்சு, ஹைக்கு எல்லாம் வந்துருச்சு. என்ன சொல்கிறோம், மரபு உடனே ஒதுக்காதீங்க, மரபில் இருந்து எடுத்துகிட்டு வாங்க. எங்களுடைய பெரு வணக்கத்திற்குரிய கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், ராஜா இந்த காலத்தில் பல பேர் கவிதை எழுதுகிறாங்க ராஜா, திருப்புகழை படிக்காமல் கவிதை எழுதுனா சந்தை வருமா ராஜா அப்படின்னு நம்முடைய பெரு வணக்கத்துக்குரிய பத்மஸ்ரீ சிற்பி பாலசுப்ரமணிய ஐயா சொன்னார்கள். அப்போ மரபிலே திளைத்தவனாக மகாகவி பாரதி இருக்கார். மரபிலே திளைத்தான் என்பது கொண்டு சொல்லிட்டா. என்னுடைய நண்பர் இங்கே தாமல் சரவணன் இங்கே பேசிட்டு போயிருக்கார். அவர் என்கிட்ட சொன்னார், என்ன சொன்னார்னா, நான் பாஞ்சாலி சபதத்தை பேசினேன், நீங்கள் பேசாதீங்க அப்படின்னாரு. சரி, எங்களுக்கு தெரிஞ்சது அதுதான், விட்டால் நாங்கள் என்ன புதுசாக பேச முடியும்? பழைய தயிர் சாத்தியே புதுசாக கொஞ்சம் கலர் பண்ணி விற்றுருவோம். அதில் பாஞ்சாலி சபதத்தில் ஒரு இடத்துல வருது, சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புன்னு ஒரு வார்த்தை வருது இல்லை. இந்த சீச்சிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு மகாகவி பாரதிக்கு? தெருவில் போகிறவங்க சொன்னாங்களா? மாணிக்க வாசகர் சொல்லி கொடுத்துருக்கார். 2வது பாட்டு திருவெம்பாவையில், இது மார்கழி மாதம், நல்ல மார்கழி மாதத்தில் அருளையாவுடைய தந்தையார் பெரு வணக்கத்திற்குரிய நாவேந்தர் அவ்வை நடராஜன் ஐயா வீட்டுக்கு தினமும் போய் மார்கழி மாதத்தில் திருவெம்பாவிக்கு எனக்கு படுத்துக்கிட்டே விளக்கம் சொல்லியிருக்காரு, நான் கேட்டிருக்கேன். அதில் 2வது பாட்டு, பாசம் பரஞ்சோதிக்கென்பா இராப்பகல் நாம் பேசும்போது அப்போது போதாரமளிக்க நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி
இவையும் சிலவோ விளையாடி அப்படிங்கிறத சீச்சின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தை எடுத்துக்கிட்டாரு. இங்கே சீச்சி நாயு பிழைக்கும் அந்த பிழைக்குன்னு அவர் பேசுகிறாருன்னு சொன்னால் அவர் படிச்சிருக்காரு. ஏதாவது ஆதாரம் இருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இன்றைக்கி எதாக இருந்தாலும் ஆதாரம் வச்சு தான் பேச வேண்டியிருக்கு. அதுவும் ஆதாரத்தை சொல்லுகிற போது தமிழ்நாட்டிலிருந்து சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, வெளியூர் வெளிநாட்டில்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்க. காசிக்கு மகாகவி பாரதி போனார், இதே மார்கழி மாதத்தில் போனார். அங்கே காசியில் அவங்க மாமாவுக்கு இவரை கண்டா கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா அவர் மீசை வச்சுக்கிட்டு சாஸ்திரியமாக இல்லாமல் கொஞ்சம் ஆச்சாரமாக இல்லாமல் அபச்சாரமாக இருக்கிறார். ஸோ ஐயோ டேட்டி அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டார். அந்த நேரத்தில் காலையில் பூஜை. இன்றைக்கெல்லாம் 7 மணி 8:30 தான் எந்திரிக்கிறாங்க. இன்றைக்கி நான் நிகழ்ச்சிக்கு வரும்போதே வந்தேன். நான் வந்து 8:45 வந்துட்டேன். நீங்களாம் என்னுடைய தம்பி தங்கைகள் நினச்சி நான் சொல்கிறேன், நீங்கள் கலைஞர்களாக இருக்கிறீர்கள், நேரத்தில் சரியாக இருக்க வேண்டும். அது ரொம்பவும் முக்கியமான ஒன்று. நேரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, டைம் இஸ் கோல்டு. யார் சொன்னா அப்படின்னு? காலம் பொன் போன்றதெல்லாம் கிடையாது. பொன்னை கூட காசு கொடுத்து வாங்கி விடலாம், 48,000 ரூபா கொடுத்தா வாங்கிடலாம். கடந்து போன ஒரு நொடியை வாங்கி விட முடியுமா? ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம்னா 1440 நிமிஷம் தான். 72,000 நொடிகள்னா 72,000 நொடிகள் தான். ஒரு நிமிஷத்தை கூட அதிகப்படுத்தி விட முடியாது. லட்சாதிபதிக்கு 24 மணி நேரம் தான், ஒரு பிச்சைக்காரனுக்கு 24 மணி நேரம் தான். இந்த மாதத்திலே அதிகாலை பொழுதிலே துயிலெழ வேண்டும். நீங்களாம் நேரத்தில் வரணும். எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, என்ன தம்பிங்க எல்லாம் வரலையே, சரி அவங்கள வந்து திட்டக்கூடாது, நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன். இந்த தாமதத்துக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். தெரிஞ்சதான் மறுபடியும் பேசக்கூடாது, ரைட். அதனால் காலையில் இன்னைக்கெல்லாம் 7 மணி 8:30 தான் எந்திரிக்கிறோம் இல்லையா? மகாகவி பாரதி அதிகாலையிலே துயிலெழ பழகியவன். அந்த நேரத்தில் காசியில் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறாரு அவங்க மாமா. பூஜை பண்ணும்போது திருவெம்பாவை பாடணும், திருவெம்பாவை பேசணும். அதுக்கு ஆள் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க அத்தை சொல்கிறாங்க, இதோ பாரதி இருக்கானே, பாரதியை கூப்பிடு அப்படின்னா பாரதியார் வந்தார். 20 திருவெம்பாவை பாட்டை 20 பாட்டையும் பாடினார் என்று சொன்னால், அந்த திருவெம்பாவையை படித்த பழமையிலே ஊறி திளைத்தவன், அங்கிருந்து சாறு பிழிந்து நம்மளுக்கு புதுமையாக கொடுத்தவன் மகாகவி பாரதி என்று ஏற்று போற்ற வேண்டும். இது ஒரு விஷயம். சரி, இப்படி ரொம்ப ஒரு சாஸ்திரியமாக பழசாதான் இருப்பாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எப்பயுமே நம்ம இலக்கியம் படைக்கிற போது, இலக்கியம் நாம் பேசுவது பேச்சு இலக்கியம். இன்றைக்கி பேச்சாளர்கள் இருக்கீங்க, எழுத்தாளர்கள் இருக்கீங்க. இப்போ ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா அந்த ஊரினுடைய வட்டார வழக்க சொற்களையெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுடைய பேச்சாகட்டும் எழுத்தாகட்டும் எதாக இருந்தாலும் வெற்றி பெறும். இப்போ நான் இங்கே வந்த உடனே மதுரையை பற்றி சொன்னேன்ல, கவி பேரரசரையா ஒரு கவிதையை சொன்னேன்ல. இதே மாதிரி கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா அங்கே ஏனுங்க என்னங்கன்னு பேசுவாங்க. நான் கோயம்புத்தூர் தான். எங்கள் ஊரில் திட்டினாங்க கூட மரியாதையாக திட்டுவாங்க, வெட்டிடுவங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த எங்கள் ஊருக்கு கண்ணதாசன் வந்தார். கண்ணதாசன் வந்தவர் என்ன பண்ணார், ஏனுங்க என்னென்னு ஒரு கவிதை எழுதினார். சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில் தான், சுவையெல்லாம் பணிவெல்லாம் கோவையில் தான். ஏனங்க என்னங்க ஆமாங்க தேனுங்க இருக்குதுங்க பிடிச்சிக்குங்க, பார்க்க வாங்க மானுங்க இருக்குதுங்க பார்க்க வாங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, தேனுங்க எழுந்திங்க உட்காருங்க, ஏப்பையா பாயாசம் எடுத்து போடு, அப்பப்பா கோவைக்கு விருந்து வந்தால் 6 நாள் பசியும் வேண்டும் உயிர் வயிறும் வேண்டும், தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது சாப்பாட்டாலே சாகடிப்பார் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் தமிழுக்கு ஒரு பெருமையை சொன்னார். இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒவ்வொரு ஊருக்கு போகிறீங்கன்னா என்ன பண்ணணும், அந்த ஊரினுடைய பெருமையை வட்டார வழக்கு சொற்களை தெரிந்து நாம் இலக்கியம் படைக்க வேண்டும், பேச வேண்டும். அப்போ தான் நிற்க முடியும். இல்லை சார் நான் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தேன் சார், அதனால் அந்த இங்கிலீஷ் தான் சார் பேசணும், ஒன்றுமே பண்ண முடியாது. மக்கள் மொழியிலே பேச வேண்டும். அப்படி பேசி இவன் தமிழுக்கு தொண்டு செய்து இறங்கி வந்த பெருமை மகாகவி பாரதிக்கு உண்டு. இந்த ஊர்ப்பா, இந்த ஊரில் ஒரு தமிழ் வாத்தியாராக இருந்தார் தெரியுமில்ல. அதனால் தமிழ் வாத்தியார்களுக்கு ஒரு நாங்கள் காலரை தூக்கி வச்சுக்கலாம். சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக இருந்தார், இந்த ஊரில் இருந்தார்ல. அப்போ இந்த ஊர் தமிழ் அவர் பாடியிருக்காரா, பேசியிருக்காரா? இந்த ஊரில் இருந்த எந்த பழமையான புலவர்களாக இருந்தாலும் பேசியிருக்காங்க. அவங்க எவ்வளவுதான் பழமையில் மூழ்கி திளைச்சாலும் கூட அந்த ஊர் தமிழை பேசுவது. இந்த ஊரில் பைய அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு தெரியுமா? மெதுவா போ அப்படிங்கிறதுக்கு பைய போம்பாங்க, பைய போ அப்படின்னு. ஆண்டாள் நாச்சியார் இந்த ஊர்லேருந்து பக்கம் தான், ஸ்ரீவில்லிபுத்தூர். அவர் என்ன பண்ணுறாங்க, 2வது பாட்டில் திருப்பாவையில் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவிக்கு செய்யும் கிரிசிகள் கேளீரோ பாட்கடலுள் பையத்துயன்ற பரமனடி பாடி. பையன் வார்த்தை வந்துருச்சா? ஏன்னா அது வந்து வட்டார வழக்கு சொல். பையத்துயன்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாட்டு கேட்டிருக்கீங்களே. சரி, இதே மாதிரி நற்றமிழ் உள்ள ஞான சம்பந்த பிறந்தக்கு இங்கே வந்தார். அவருடைய தங்கியிருந்த மடத்துக்கு தீ வைத்தார்கள். தீ வைத்த போது அவங்களுக்கு நெருப்பு போய் சேரணும்னு நினச்சார், அந்த நெருப்பு திரும்பி போகணும்னு நினச்சார். நினச்ச உடனே என்ன சொன்னார் தெரியுமா? மெதுவாக போய் சேரட்டும்னு சொல்லாமல் பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படின்னார். ஏன் சார் நீங்கள் பாடுறீங்கன்னு எனக்கு கேட்கலாம். நான் சங்கீதம் முறையாக கற்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு சங்கீதம் தெரியும், இங்கீதமும் தெரியும். சங்கீதம் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது, கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம்.
சரியா? சங்கீதத்தை கற்றுக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம் எதுவும் இல்லை. வைணவ உரைவள கலங்கரை விளக்கம் எங்களுடைய மைப்பா நாராயண ஐயா வந்திருக்காரு, அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பார்த்தீங்களா? அதாவது பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்னு திவ்ய பிரபந்தத்தை சொன்ன உடனே திவ்ய பிரபந்தத்தை பேசுறதே வந்துட்டார். அதுதான் பெரிய சிறப்பு. சரி, இப்போ பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படிங்கிற வட்டார வழக்கு சொல் ஞானசம்பந்தர் தேவாரத்தில் இருக்கு. திருப்பாவையில் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும்னு சொல்கிறாங்களே திருப்பாவை, அந்த திருப்பாவையில் பையத்துயன்ற பரமன் அப்படிங்கிற வார்த்தை வருது. இதை நம்முடைய பெருவணக்கத்திற்குரிய பாரதி எப்படி பயன்படுத்துகிறார்னு கேட்டால், பைய தொழில் புரி நெஞ்சே கணாதிபன் பக்தி கொண்டே அப்படிங்கிறார். வட்டார வழக்கு சொல் பையங்கிற வார்த்தை இன்னைக்கு உண்டு. இந்த பையங்கிற வார்த்தை நம்ம தெரியாமல் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. சென்னையில் ஒருத்தர் கோயம்பேட்டில் மதுரைக்காரன் வந்தான்னு சொல்லக்கூடாது, வந்தாருன்னு சொல்லி இந்த ஊரில் மரியாதையாக பேசினேன். சென்னைக்கு கோயம்பேட்டுக்கு வந்து திருவல்லிக்கேணிக்கு போகணும். பஸ்ஸில் ஏறி 2 பேர் தானும் தன்னுடைய மனைவி வந்திருக்காங்க. 50 ரூபா நோட் எடுத்து கொடுத்து தாளை கொடுத்து, நீங்கள் எனக்கு திருவல்லிக்கேணி போகணும் 2 பயணச்சீட்டு கொடுங்க அப்படின்னாரு. சரின்னு கொடுத்துட்டாரு. 42 ரூபா டிக்கெட்டு, மிச்சம் 8 ரூபா கொடுக்கணும். சார் பேலன்ஸ் இல்லை சார், சேஞ்ச் இல்லை சார், அப்புறம் தரேன் சார் அப்படின்னா. உடனே நம்மளால் மதுரைக்காரர் என்ன பண்ணார், கையை எடுத்து கும்பிட்டு 2 கையும் எடுத்து கும்பிட்டு, சரி பைய கொடுங்க அப்படின்னு இருக்காரு. உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு. பைய கொடுங்களா? ஏன்டா உனக்கு 8 ரூபா கொடுக்கணும், நான் பைய கொடுக்கணுமா? அதாவது அந்த காசில் கலெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை கொடுக்கணுமா அப்படின்னு கோவம் வந்து, அந்த நேரத்தில் நம்மளை மாதிரி பேச்சாளர் ஒருத்தர், மதுரை தமிழும் சென்னை தமிழும் தெரிஞ்ச ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காரு, இல்லை பையனா மெதுவா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அந்த இடத்துல விளக்குறை சொல்ல வேண்டியிருக்கு. சொற்பொழிவுங்கிறது மேடையில் மட்டும்தான் சொல்லணும், இல்லை நீங்கள் பஸ்லையும் கூட செய்யலாம். பட் அதுக்கு என்ன கவர் வாங்க முடியாது, அதுதான் கவர் பண்ணலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வட்டார வழக்கு சொற்கள் என்பதை பெய்து பாடிய பெருமை மகாகவி பாரதிக்கு உண்டு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் வருங்காலத்திலே நீங்கள் எல்லாம் ஒரு இடத்திற்கு போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த அந்த பகுதியினுடைய தமிழை, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சொல்லை அப்படி பேசணும். அறிஞர் அண்ணா ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு, பேச்சை முடிக்கணும். பேச்சை முடிக்கும்போது அந்த ஏரியா இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கக்கூடிய ஏரியா அந்த இடத்துல ஒன்று சொல்கிறார், ஒருத்தரை விளக்குங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்சியை தலாக் சொல்லி விளக்குங்கள் அப்படின்னாரு. அந்த இடத்துல எதை பேசணும் அதை பேசணும், அவங்களுக்கு புரிகிற மாதிரி போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வைர மோதிரமாக இருக்கலாம், அந்த வைர மோதிரத்தை தங்கத்தில் பதிச்சு எளிமையாக கொடுத்தா தான் நான் கையில் மாட்டிக்க முடியும். அப்படி கொடுத்த பெருமை மகாகவி பாரதிக்கு உண்டு. சரி, இதெல்லாம் வட்டார வழக்கு ஒரு பக்கம். இசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இசையால் வசமாக இதயமேதுன்னு நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். அந்த இசையில் இவ்வளவு நுட்பம் வாய்ந்தவர் யாருமே இருக்க முடியாது. மகாகவி பாரதியை போல இசையிலே நுட்பமாக பேசிய பெருமை, பாடிய பெருமை யாருக்குமே கிடையாது. இசை மட்டுமா, இயல்லையும் அவருக்கு தான். இயல்லாம் அவருக்கு அருவியாக கொட்டு. இன்னைக்கு இயல் வருகிறவர்களுக்கு இசை வருவதில்லை, இசை வருவதற்கு இயல் வருவதில்லை. ரெண்டுலேயுமே 2 புறவியும் பூட்டி தேர் செலுத்திய சாரதி எங்களுடைய பாரதி என்று சொல்லலாம். குயில் பாட்டுன்னு ஒன்று இருக்குது. அடே அப்பா, காலை இளம்பருதி வீசும் கதிர்களிலே நீலக்கடலோர் இருப்பதிலே சேர்மணி மூல் மோகனமாம் ஜோதி பொருந்தி முறை தவறா வேக திரைகளினால் வேத பொருள்பாடி வந்து தழுவும் வளம்சார் கரையுடைய செந்தமிழ் தென்புதுவை என்னும் திருநகரின் மேற்கே சிறுதொலைவில் மேவும் ஒரு மாஞ்சோலை, எந்த மாஞ்சோலை எதில் ஒரு காடையிலே வேடர் வாராத விருந்து திருநாள் அப்படி அருவியாக கொட்டும். அது வந்து இயல் தமிழ், இசைத்தமிழ். பாருங்களேன், கண்ணன் பாட்டில் உங்களுக்கு தெரியும், தீராத விளையாட்டு பிள்ளை தெரியும். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. சரி, இது பாடுனா இசை நுட்பம் அவ்வளோ பெருசாக இல்லை. தமிழில் ரேப் சாங் இருக்குல்ல, ரேப்பை முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணியவரே திருவண்ணாமலைக்காரர் தான், அருணகிரிநாதர். அதில் அவர் எப்படின்னா ராக மாளிகை பாடுவாங்க. ராக மாளிகை பல ராகங்களை வச்சு பாடுறதுக்கு ராக மாளிகைன்னு பேர். இப்போ மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன பாட்டு இருக்கும், அதில் சண்முகான்னு ஒரு வார்த்தை வரும், அது சண்முக பிரியா ராகம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ராகம் வரும். அதில் தாள மாளிகை, மருதமலை மாமணியை பாட்டு தாள மாளிகை, மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம், இதெல்லாம் தாள மாளிகை. இதே மாதிரி அருணகிரிநாதர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். எப்படி பண்ணுறாரு தெரியுங்களா? இத்தாரணிக்குள் மழு வித்தாய் முளைத்தெழுதி கேவி கிடந்தது மடி மீது தவள் நடிகள் தத்தாதன தன்னை தேசிறுத்தலின் ஓடித்திரிந்து நவ கோடி பிரபல இச்சீர் வயது 8ஓடு 8 மர பாலகுணங்கள் வயலு கோலப்பதும் 8 அப்படின்னு கடன்னு வரும். இது என்ன பாட்டு வருதுன்னு கேட்டால், 16 வயது வந்தால் நம்முடைய நிலைகள் மாறும் என்பதை அந்த பாட்டு சொல்கிறது. இத்தார் அணிக்குள் மனு வித்தாய் முளைத்தெழுதி கேவி கிடந்து மடி மீது தவழ்ந்தடிகள் தத்தா தனத்தன இத்தே சிறுத்தலை நோடி திரிந்து நவ கோடி பிரபந்தரை இச்சீர் வயது 8ஓடு 8 மர பாலகுணங்கள் வயல் கோலப்புதும்பை உணர்வாக இக்கார் சரத்து மதனுக்களித்து வெகுவாக கலமகை பாடி புகழ்ந்து வள திக்கோடு திக்கு வரை மட்டோட மிக்க பொருள் தேடி மிகுந்துட்டு கடன்னு வரும். இதுக்கு வந்து தாள மாளிகைன்னு பேர். இந்த தாள மாளிகையை அருணகிரிநாதர் கொடுத்தார் இல்லையா, அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டார் மகாகவி பாரதி. இந்த பாட்டில் தீராத விளையாட்டு பிள்ளையில்
தின்னப்பழம் கொண்டு தருவான், கண்ணன் தின்னப்பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். இது வரைக்கும் ராகம் ஓகே. தாள மாளிகை எடுத்து வருதுங்களே, என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சிற்படுத்தி கடித்து கொடுப்பான். எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்துங்களேன். இதுதான் தாள மாளிகை. அந்த இசையில் அவ்வளோ நுட்பம். இவருக்கு உட்கார்ந்து ஸ்டேஜில் பாடுறது மட்டும் இசை அல்ல, எங்கெங்கெல்லாம் இசை இருக்குங்கிறது ஒரு பாட்டில் சொல்கிறார் பாருங்களேன். காண பறவை கலகலவெனும் ஓசையிலும், காற்று மரங்களிடை காட்டும் இசையிலும், ஆற்று நீரோசை அருவியிலும் ஒளியிலும், நீர பெருங்கடலை நேரமும் தானிசைக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையிலும், மாடிட பெண்கள் வளரும் ஒரு காதலினால் ஊனுருக பாடுவதிலும் ஊற்றெடுத்து வாரியிலும். அடுத்த வரி பாருங்களேன். ஏற்ற நீர் பாட்டினும் இசையினும், நெல்லடிக்கும் கொற்றொடியார் குக்குவென கொஞ்சம் ஒளியினிலும். ஒரு நல்ல கலைஞன், நல்ல புலவன், நல்ல கவிஞனுக்கு அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கூர்ந்து கவனிப்பது என்பது. அது உளத்திப்பாட்டு என்று தமிழ் சொல்லுகிறது அல்லவா. பாருங்க என்ன சொல்றாரு. ஏற்ற நீர் பாட்டின் இசையிலும், நெல்லடிக்கும் கொற்றொடியார் குக்குவென கொஞ்சம் ஓசையிலும். நெல் குத்தும் போது குப் குப் அப்படின்னு சத்தம் வரும்ல, அதையெல்லாம் சேர்த்து இதெல்லாம் இசையினுடைய நுட்பங்கள் என்று மகாகவி பாரதி பேசுகிறார். இப்படி இசை, நாடகம், இயல் என்று பல்வேறு துறையிலே தன்னை ஒரு வைரமாக பாட்சிய பெருமை மகாகவி பாரதிக்கு உண்டு என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு பக்கம். எளிமை, எல்லாத்துக்கும் எளிமையாக புரிய வேண்டும் என்று இறங்கி வந்தவன் மகாகவி பாரதி. என்ன சொல்றாரு, இந்த ஒரு கட்டுரையில் சொல்றாரு பாருங்க. தமிழில் யமகம், திரிபு, சிலேடை, நிரோட்டகம் என்றெல்லாம் பல புலவர்கள் பாடிவிட்டார்கள். அப்படி பாடுவதை கேட்டால் மக்கள் பயந்து விடுவார்கள். அதனால் நம்ம எளிமையாக பாடணும். காளமேக புலவர் உச்சிமேல் புலவர் நச்சினார்க்கினீர் என்பதை போல தலையில் வைத்து போற்றக்கூடியவர். அவர் தகர வர்க்கத்தில் பாட்டு பாடுவார், ககர வர்க்கத்தில் பாட்டு பாடுவார். என்னுடைய நண்பர் தகர வர்க்கத்தில் பாட்டு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அதில் நான் வேறு இன்னொரு வருஷன் இருக்குது நான் சொல்கிறேன். அவர் சொல்லும்போது நாங்கள் சொல்லாமல் இருப்போம் என்ன. அவர் தத்து தாதூதிங்கிற பாட்டு சொல்லியிருப்பார், நான் ஒரு பாட்டு சொல்கிறேன். அது காளமேக புலவரில் அருணகிரிநாதர் சொன்னது. திததத்த தித்த திதி தித்த தாதுதி தத்தி திதா திததத்த தேதுதி தத்தி தத்தா திததத்த தேதுதி தாதுதை தாதுதத்து திததத்த தீ தீ துதி தே தொத்ததே அப்படிங்கிற பாட்டு அருணகிரிநாதர் பாடினது. உலக இலக்கியங்களிலேயே ஒரு வரிசை இணை எழுத்துக்களை வைத்துக்கொண்டு பாட்டு பாட முடியும் என்று சொன்னால் அது தமிழில் மட்டும்தான் முடியும். இது தகர வர்க்கத்து பாட்டு. பாட்டு தகரத்தில் இருந்தாலும் கேட்கறதுக்கு தங்கமாக இருக்கா இல்லையா. இதே ககர வர்க்கத்தில் பாட்டு இருக்கு. காக்கை காகா கூகை, கூகை காகா காக்கை, கூக்குக்கு காக்கைக்கு, கொக்குக்கு காக்கைக்கு, கை கை காக்கை காகான்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த மாதிரி தமிழில் மட்டும்தான் இவ்வளவு சிறப்புகள்லாம் உண்டு. கைதட்டி ஒருத்தருக்கு மட்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமாம். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, யமகம், சிலேடை, திரிபு இதெல்லாம் பாடாதீங்க, கொஞ்சம் எளிமையாக இறங்கி வாங்க, எல்லாத்துக்குமாக இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள். எப்படின்னு கேட்டால், ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவார்ல, நீ எங்களுக்காக வாழ உலகிலில் பெய்திடாய், நீ மேலே இருக்கிற பெருமாளே கீழே இறங்கி வா என்று சொல்வதை போல இந்த இடத்துல எப்படி சொல்கிறார் தெரியுமா. ஒரு சொல்லை விளக்க வேண்டும் என்று சொன்னால் ஊமை ரொம்ப ரொம்ப எளிமையான ஊமையாக இருக்கணும். எங்கள் காலம் சென்ற நாவேந்தர் அவை நடராஜன் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், ராஜா நீ பரிமேல் உலகுறவரை படிச்சிரு ராஜா. ஐயா எப்படிங்க ஐயா, திருக்குறளை விடவும் கஷ்டமாக இருக்குங்க ஐயா, அதுக்கு தான் ஐயா நான் இங்கே புலவராக இருப்பது, எப்படிங்க ஐயா சொல்லணும்னு கேட்டால் சொல்லுவார், இந்திரர் முதையில்லை. ஐயா இப்படி தான் சொல்லுவாங்க பாருங்களேன். நீங்களாம் ஐயாவை பார்த்துருக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. அவருடைய ஜெராக்ஸ் காப்பியே எங்கள் அண்ணன் இருக்கார், அவரை நீங்கள் பார்த்துக்கலாம். சொல்லுவார் பாருங்க, இந்திரர் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமிழ் என்பது அழிவில் வீடும் நெறியறிந்த எய்துதற்குரிய. இதெல்லாம் எதுக்குங்கய்யா சொல்லணும். ஆமாம் ராஜா, 10 புலவர்கள் நல்லா படித்தவங்க முன்னாடி போய் பேசுகிறேன்னா திருக்குறளை மட்டும் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? அவங்களுக்கு தெரியாத ஒன்றை சொன்னாதான்ப்பா உன்னை புலவன் ஏற்றுக்குவாங்க, அறிஞன் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு எங்கள் ஐயா சொன்னதை உங்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எளிமையாக சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு மகாகவி பாரதி என்ன பண்ணுறாரு, 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றவனுக்கும் மாம்பழத்தை பற்றி தெரியும், வீட்டில் எதுவுமே இல்லாமல் இருக்கிறவனுக்கும் மாம்பழத்தை பற்றி தெரியும். அதனால் கண்ணுடைய இதழுக்கு இந்த பவளம் இதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. அவனிடத்திலே வார்த்தை நிரம்ப வளம் இருந்தாலும், நிறம் பவளம் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்,
ஒரு முறை திருக்குறள் சொற்பொழிவு நடக்கிற இடத்திற்கு தலைமை ஏற்று மகாகவி பாரதி தலைமை தாங்குகிறார். தலைமை தாங்கிவிட்டு முதல் சொற்பொழிவில் என்ன சொல்கிறார்? திருவள்ளுவர் மகாகவி என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாரதிக்கு பல ஒரு விசித்திரமான எண்ணங்கள் உண்டு. ஏனென்றால் அவன் ஒரு கவிதா விலாசத்திலே ஒரு ராஜாவாக விளங்கியவன். அவர் என்ன பண்றாரு? அவ்வை ஐயா இந்த இடத்துல ஃபோனில் பேசுகிறாங்க. ராஜா எல்லாத்தையும் ராஜா ராஜான்னு தான் பேசுவார். எல்லாத்தையும் ராஜான்னு சொல்லி அவர் ராஜாதி ராஜாவாக இருப்பார். அவர் என்ன சொன்னார், ராஜா மகாகவி பாரதிக்கு ஒரு விருது வருகிறது, ஒரு இடம் கிடைக்கிறது. எந்த இடம் தெரியுமா? மகாகவி பாரதி என்பவர் வெறும் கவிஞர் மட்டுமல்ல,